வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ரஞ்சித் மர்தம பண்டார நாட்டு மக்களுக்கு உரிமைகளை வழங்குவதே தனது பிரதான நோக்கம். ஜனாதிபதி நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரிப்பு. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. நிறைவேற்று அதிகாரமுடைய இரும்பு மனிதர்களை தமிழ் மக்கள் தெரிவு செய்ய போகிறார்களா? நிலாதன் ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பில் அறிவிப்பு. கல்வி அமைச்சர் திருகோணமலையை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய தீர்மானம். ஜனாதிபதி இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். கட்சி தலைமையை விமர்சிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மர்தம பண்டார தெரிவித்துள்ளார். அதன்படி கட்சிக்குள் இருந்து கொண்டு தலைமையை விமர்சிப்பது ஏற்புடையது அல்ல எனவும் சரத் பொன்சேகா ஜனாதிபதியின் இணைவதற்கு தயாராகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார். தன்னை நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்க விடாது எதிர்க்கட்சிகள் தடுப்பதற்கு முயற்சிப்பதாக பொன்சேகா குற்றம் சுமத்தியிருந்தார். தனக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்லாவுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பொன்சேகா தெரிவித்திருந்தார். இவ்விடயம் தற்போது பேசுபொருளாக மாறியதை அடுத்து எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்லா இது குறித்து பதிலளித்திருந்தார். அதன்படி கட்சி மீது வழக்கு தொடர்ந்து தலைமையை விமர்சிக்கும் ஒருவருக்கு எவ்வாறு நாடாளுமன்றத்தில் கால அவகாசம் வழங்க முடியும் என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்குவது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களுக்கு உரிமைகளை வழங்குவதே தனது பிரதான நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்தோடு திருகோணமலையை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்னெடுத்துள்ள ஒருமே தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த பகுதிகள் பாரிய அளவிலான விவசாய செயற்பாடுகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலையில் அபிவிருத்தி செய்யப்படாத மகாவலி காணிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டமும் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இவ்வாண்டு பொருளாதார மாற்றம் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பாரிய பணிகள் இங்கு செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் இதன்படி திருகோணமலையை பிரதான ஏற்றுமதி பொருளாதார மையமாக மாற்ற முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். தொழிற்கல்வித்துறையின் சீர்திருத்தம் மூலம் அதிகளவான இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வாய்ப்புகளை வழங்க முடியும் எனவும் 3-4 ஆண்டுகளாக ஆசிரியர்களை நியமிக்க முடியாதால் பாடசாலை கல்வி மேம்பாட்டுக்காக இன்று ஆசிரியர்கள் நியமனமும் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நம் நாட்டில் வேலையில்லா திட்டம் ஒரு பாரிய பிரச்சினையாக மாறிவிட்டதால் அதற்கேற்ப புதிய அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாங்கள் மிகவும் கடினமான நேரத்தை எதிர்கொண்ட போது சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் நாடு மீண்டும் அபிவிருத்தி அடையும் போது அந்த மக்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி மக்களுக்கு முழு உரிமையுள்ள காணி உரிமையை வழங்கும் உரிமைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளதால் இப்போது உங்களுக்கு ஒரு நிலத்தின் சட்டப்பூர்வ உரிமை உள்ளதாகவும் இனி யாரும் அடிபணிந்து வாழ தேவையில்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது கட்சி ஆதரவளிக்க உள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் கட்சியின் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டத்துக்கு ஆதரவு வழங்கினால் மண்ணை நம்பி வாழும் கிழக்கு மக்களுக்கு சொந்த காலை நீக்கும் வாய்ப்பு கிடைக்கும் எனவும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதுடன் இனப்பிரச்சினைக்கும் நிரந்தர தீர்வு வழங்கப்படும் எனவும் அதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன்போது தெரிவித்துள்ளார். அத்துடன் இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் எனவும் அடுத்த 5 வருடங்களில் கூட இந்த மாகாணத்தை அபிவிருத்தி குறைந்த மாகாணமாக கைவிட முடியாது எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். திருவோசா வழங்கப்படாமையினால் 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான
குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதன்படி 6 மாதங்களுக்கு அதிகமான 3 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு திரிபோசா வழங்குமாறு பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக அதன் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஜமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகளே அதிகமான போஷணை குறைபாட்டுக்கு உள்ளாகி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஜமல் சஞ்சீவ மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இன்று மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மாகாணத்திலும் மாத்தளை மற்றும் மணிராதபுரம் மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவான 2500 ரூபாவினை 5000 ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெண்கள் குழந்தைகள் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சகத்தால் செயற்படுத்தப்படும் குறு அபிமான திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. அதன்படி இந்த புதிய கொடுப்பனவு ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த கொடுப்பனவை வழங்குமாறு பெண்கள் சிறுவர் விவகாரங்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் யமுனா பிரேரா பணிப்புரை விடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அனுராதபுரம் வாதனிய பிரதான வீதியில் ஏற்பட்ட கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இன்று காலை முச்சக்கர வண்டியும் பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தலவா போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் தலவா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். எப்பாவலே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாடியாவ பிரதேசத்தில் வசிக்கும் 24 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். ரத்தினபுரையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சுற்றுலா சென்று கொண்டிருந்த பேருந்தும் அனுராதபுரத்திலிருந்து தலவா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியின் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியின் சாரதி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதிக்கு எதிர்ப்புறம் வந்த பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற பசன் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இளைஞர்கள் குழு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே விபத்து நேர்ந்துள்ளதாக சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 18 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கடற்தொழிலாளர்கள் இன்று அதிகாலை நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட பயன்படுத்தப்பட்ட 3 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதான கடற்தொழிலாளர்கள் மயிலிட்டு துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதுடன் அவர்களை கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்திடம் ஒப்படைத்து உருவாக்கத்துறை நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ஜாண்டி சில்வா தெரிவித்துள்ளார். பல்வேறு வைரஸ் தொற்றுகள் காரணமாக சுவாச அமைப்பு தொடர்பான நோய்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் காய்ச்சல் சளி போன்ற நோய்கள் சிறுவர்களிடையே அதிகமாக பரவி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நோய்கள் மிக இலகுவாக பரவும் என்பதால் சிறு குழந்தைகளை முடிந்தவரை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் வயிற்றுப்போக்கு அதிகரித்துள்ளதாகவும் வைரஸ் காய்ச்சலுக்கு பின்னரே குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அடிக்கடி ஏற்படுவதாகவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். யாழ் நெடுந்தீவில் இளைஞர் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட 3 சந்தேக நபர்களுக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. நெடுந்தீவில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்ற படுகொலையுடன் 4 தொடர்புபட்டனர் என்று செய்திகள் வெளிவந்திருந்தன. அவர்களில் ஒருவர் விபத்துக்குள்ளான நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் எஞ்சிய 3 சந்தேக நபர்களும் நெடுந்தீவு பகுதியில் உள்ள பற்றைகளின் மறைந்திருந்த வேளை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட மூவரும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு நேற்றிரவு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர்.
தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு குடையின் கீழ் வராத அனைவரும் சாக்கடை புழுக்கள் என வடமாகாண கடலோடிகள் அமைப்பின் ஊடக பேச்சாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் அவர் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பிலே இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு குடையின் கீழ் வராத அனைவரும் சாக்கடை புழுக்கள், அவர்கள் தூரத்தில் வீசப்பட வேண்டியவர்கள். எதனை எமது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், எதனை நாங்கள் ஏற்கனவே செய்திருக்க வேண்டும், எதனை செய்யாமல் விட்டதால்தான் இவர்கள் இன்று இவ்வாறு கதைக்க வேண்டியதற்கான காரணமாக அமைந்தது. சுமந்திரன் கதைத்த விடயம் நாங்கள் தான் கதைப்போம். எவரை போன்றவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், வெல்வதற்காக ஓடுபவனுக்கு தான் வரும் பயம். நாங்கள் தமிழ் மக்கள் ஓடுவோம் என்பதை காட்டுவதற்காகவே வந்திருக்கின்றோம். ஓடியே காட்டுவோம். நாங்கள் ஒரு குடையின்குள் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேராத அத்தனை கட்சிகளையும் நாங்கள் பார்த்து வைக்க வேண்டும். அத்தனை துருப்பிடித்த ஆணைகளையும் பிடுங்கி அறிய வேண்டும். எந்த துருப்பிடித்த ஆணைகள் இவ்வளவு காலமும் செய்த வேலை என்ன என்பதை பார்த்து வைத்து அத்தனை துருப்பிடித்த ஆணைகளையும் அடியோடு பிடுங்கி எறிய வேண்டும். துருப்பிடித்த ஆணைகளை வைத்திருக்க எங்களுக்கு தான் விஷம். இதனால் அனைத்து தமிழ் மக்களும் ஒரு குடையின் கீழ் நின்று எவருக்கும் அஞ்சாமல் இந்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக் கொள்கின்றேன். இப்போது கதைக்கு தெரிந்தவர்கள் என்று மேடைகளில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்றவுடன் தென்னிலங்கையில் இருந்து எத்தனை பேர் ஓடி வருகின்றார்கள் என்று வரை எதுக்கும் வராதவர்கள் ஏன் இப்போது ஓடி வருகிறார்கள்? ஏனெனில் பயம். இப்போது அவர்கள் எத்தனை பேரை வைத்து இந்த கண்களை மூட வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இனி யாரும் கண்களை மூடக்கூடாது, இனி யாரும் அயரக்கூடாது. இதனால் அனைவரும் அயராது உழைக்க வேண்டும், வேகம் கொண்டு நடக்க வேண்டும். நாங்கள் யார் என்பதை பொதுமக்களாக அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் காட்ட வேண்டும். இவ்வாறு மேலும் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்களின் சம்பளம் மற்றும் ஏனைய பிரச்சினைகள் தொடர்பில் தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஜியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். ருவன்வெல்ல பிரதேசத்தில் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக வளர்ந்து வரும் நேரத்தில் அரசு ஊழியர்களும் இது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரசு ஊழியர்களின் பிரச்சினைகள் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்த்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தேர்தலை நடைபெறும் வருடம் என்பதால் தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்தின் கவனத்தை தம் மீது திருப்புவதற்கு முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இனி வருவன இந்திய செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் கல்வி அமைப்பு முழுமையாக சீரழிக்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்படாமை தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அவர். நரேந்திர மோடியின் தகுதியற்ற ஆட்சி மாணவர்களின் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாகவும் எந்த நாட்டின் எதிர்காலத்தை கட்டாயம் காப்பாற்றியே ஆக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாஜக ஆட்சி காலத்தில் மாணவர்கள் படிக்க கட்டாயப்படுத்தப்படவில்லை, மாறாக தங்களின் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள மாணவர்கள் அரசுடன் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இனி வருவன உலகச் செய்திகள். தாய்வானின் சுதந்திரம் குறித்து தீவிர நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றங்கள், சட்ட அமலாக்க அமைப்புகள் உள்ளிட்டவற்றுக்கு அரசு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சீனாவிடமிருந்து தாய்வானுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் என தீவிரமாக செயல்படுபவர்களுக்கு எதிராக பிரிவினைவாத சட்டத்தின் கீழ் இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுதந்திரம் கோரும் அமைப்புகளின் தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என சீன அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து ஊடகவியலாளர்களிடம் பேசிய சீன பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதிகாரி சுமன் பின் பிரிவினைவாத குற்றத்துக்கான அதிகபட்ச தண்டனை மரணமாகும். இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை என்று கூறிய வாளை உயர்த்தி பிடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் இன்னமும் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் மின்சார கட்டமைப்புகள் மீது ரஷ்யா அடிக்கடி தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போது உக்ரைன் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான
கார்கிவ் மீது ரஷ்யா கடும் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன்படி கார்கிவ் நகர் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 19 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் வசிக்கும் கட்டிடத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இடைவிடாமல் எரிசக்தி மற்றும் மின்சார உற்பத்தி கட்டமைப்புகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகள் மின்சார உற்பத்தி திறனை இழந்துள்ளது. நேற்றிரவு வரை 16 ஏவுகணைகள் மற்றும் 13 ட்ரோன்கள் மூலம் எரிசக்தி மீது 8 தாக்குதல்கள் ரஷ்யா நடத்தியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் நகரம் ஒன்றில் அமைந்துள்ள வீடொன்றில் இருந்து 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவமானது ஒன்டாரியோவின் கரோ பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கற்பனை செய்து பார்க்க முடியாத துயர சம்பவம் என போலீசார் இந்த சம்பவத்தை விமர்சித்துள்ளனர். மேலும் இந்த மரணங்கள் சந்தேகத்துக்கிடமானவையா அல்லது விபத்தா என்பது பற்றி விவரங்கள் வெளியாகாத நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தினால் பொதுமக்களது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கிடையாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கையோடு.